சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் குடியரசு தின தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். காட்சிகளில் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சந்தானம், ஏற்கனவே ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. வேறு எந்தெந்த கட்சிகளின் சார்பில் யார் யாரெல்லாம் இந்த விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததே, அக்கட்சியிலிருந்து யாரேனும் வந்திருக்கிறார்களா? குடியரசு தின வரவேற்பு விழா நிகழ்ச்சி மற்றும் தேநீர் வழங்கும் நிகழ்ச்சி என்பது தற்போது கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில ஆளுநர் தலைமையில தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில நடைபெறுவதற்கு முன்பாகவே நம்ம பார்த்தோம், தமிழக அரசு இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்து IAS மற்றும் தமிழக DGP, அதே போன்று தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் யாருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணித்ததாக இருந்தாங்க. அதே போன்று தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று காலையே நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம், தரப்புல யாரும் பங்கேற்க போவதில்லை அப்படின்ற. அதே வகையில தாவேகா சார்பிலும் இந்த நிகழ்ச்சியில யாரும் பங்கேற்கவில்லை. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா இருவரும் பங்கேற்றிருக்கிறாங்க. பாஜக சார்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ராஜா, நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோரும், தேமுதிக சார்பில் LK சுரேஷ் பார்த்தசாரதி, புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி, அதே போன்று IJK நிறுவன தலைவர் மாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழக அரசு தரப்பிலோ, அதே போன்று திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகா தரப்பிலும் யாருமே பங்கேற்கலாம். தற்போது நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே ஆளுநர் ஆர் என் ரவி நேரடியாக சென்று இந்த குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் குடியரசு தின தேநீர் விருந்து நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தானம். Constitution plays a crucial role in fostering social